ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி. அபிராமி பட்டர் பாடி அருளிய அபிராமி அந்தாதியோட பாடல் வரிகளின் பொருளை பார்த்துக்கிட்டு வரோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 2வது பாடல். அதற்கு முன்னாடி கணபதி காப்போட நாம் ஆரம்பிப்போம். தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர் தம் பாகத்து உமை மைந்தனே, உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. 2வது பாடல். இந்த பாடலின் மகத்துவம் என்னன்னா, பலன் என்னன்னா, பிரிந்தவர் ஒன்று சேர்வதற்கான பாடல். வாங்க இப்போ அதனோட அடிகளையும் பொருளையும் பார்க்கலாம். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. அபிராமி அன்னைய நான் அறிந்து கொண்டேன். அவதான் எனக்கு துணையாகவும் தொழுகின்ற தெய்வமாகவும் பெற்ற தாயாகவும் விளங்குகின்றாள். வேதத்தோட கிளைகளும் இலைகளும் நிலத்துல ஊன்றி நிற்கக்கூடிய வேராகவும் அவள் இருக்கிறாள். என் அன்னையின் கையிலே குளிர்ந்த மலர் அம்பும் கரும்பு வில்லும் மெல்லிய பாசமும் அங்குசமும், அங்குசம்னா யானைகளை அடக்கக்கூடிய ஒரு ஆயுதம், அதுதான் அங்குசம். அதையும் கொண்டு விளங்குகின்றாள். உலகிலும் மிக சிறந்த அழகியான என் அன்னை திரிபுர சுந்தரி, என் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் நீதான். அப்படி எல்லாமுமாம் விளங்கக்கூடிய என் அன்னை அபிராமியே, நீதான் எனக்கு எப்பொழுதும் துணை. துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி.